வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் இசை எங்கனம் நம் உணர்வுகளுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற அந்த தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இசைன்னு சொல்லும்பொழுது அதனுடைய மொழியை நம்ம காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. மொழி இல்லாமலே இசை நம்மளுக்கு சிறப்பான உணர்வுகளை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இசையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு லெவல் இருக்குது. இசை உணர்ந்து நம்ம அதை என்ஜாய் பண்ணணும். இசை நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இசையை மட்டுமே ரசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இசை தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இசையை மருந்து போல் பயன்படுத்தணும்னு சொன்னால் இசையை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. ஆனால் இசை உணரணும். நம்ம ஒரு பர்ஃபார்மிங் கான்சர்ட்டுக்கு போகிறோம். அந்த கான்சர்ட்டில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸில் ஆர்டிஸ்ட் என்னெல்லாம் பாடுறாங்களோ, எப்படியெல்லாம் வாசிக்கிறாங்களோ, என்னெல்லாம் முகபாவத்தில் அதை இசையை கொணர்ந்து நம்மளுக்கு காட்டுறாங்களோ, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்ம என்ஜாய் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு இசை தெரிஞ்சிருக்கணும். இசை பெரிய பாடுற அளவுக்கு தெரியாட்டா கூட இசையோட அறிவு இருந்தால் தான், இசை அறிவு இருந்தால் தான், இசையோட நுணுக்கமான அறிவு இருந்தால் தான் நம்மளால இசையை உணர்ந்து புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இசை தெரியாத போது அதை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? நம்ம வி ஷுட் பி அ பாசிவ் ஸ்பெக்டேட்டர். எப்படி நம்மளுக்கு என்ன விதமான ஃபீலிங்ஸ் வருது அப்படின்றதில் வச்சு நம்மளுக்கு இசை புரியுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதுவே இசையை மருந்து போல் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டாம், இசையை காம்ப்ரஹெண்ட் பண்ண வேண்டாம், இசையை உணர்ந்துக்க வேண்டாம். அது என்ன விதமான உங்களுக்கு மனப்பான்மை இருந்தாலும், இப்போ தான் நம்ம வகுப்பறையில் நம்ம ஆசிரியர் நம்மளை நல்லா திட்டாங்க, சரியாக ஹோம்ஒர்க் செய்யலை, அசைன்மெண்ட் சரியாக எழுதின்னு வரல, அப்புறம் இந்த யூனிட் டெஸ்ட் சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணல, எல்லாமே ரொம்ப தவறான விடையை கொடுத்துருக்கிறீன்னு அப்படின்னு திட்டிருக்கிறாங்க ஒரு பையனை இல்லை ஒரு பொண்ணை தான் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் சில குறிப்பிட்ட ரகங்களை வாசித்து அவங்கள நம்ம கேட்க வச்சோம்னு இங்கே அந்த திட்டினத்தினால ஒரு மன அழுத்தம் இருக்கும்ல, நம்மளை அவதூறு சொல்லிட்டாங்க, நம்ம சரியாக தான் படித்தோன்னு. ஆனால் கூட அது என்ன நியாயமானது தான், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி. பட் யூ ஆர் நாட் அப் டு த மார்க், அப் டு த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, நம்மளுக்கு மேலே பெரியவங்களாக இருந்தால் நம்மக்கிட்டேருந்து நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, கோடு பண்ணத்தான் செய்வாங்க. சில நேரத்தில் அது விசுவாசமான வார்த்தைகளாக இருக்கும், நிறைய சமயத்தில் அது விசுவாசமான வார்த்தைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்னால் அன்பாக மட்டும் சொன்னமான அந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதற்கு முக்கியத்துவம் தரப்பட மாட்டாது அப்படின்னு மாணவர்களுடைய ஒரு பெரிய மனப்பான்மை, அது குறைபாடு உள்ளது, அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குறைபாடு உள்ள மனப்பான்மையை நீக்கணும் என்று சொன்னால் அப்போ கடுமையான சில வார்த்தைகளை பயன்படுத்த தான் வேணும். அப்போ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டா மனம் இறுக்கமாக அமையும். அந்த இறுக்கமாக போகிற நேரத்தில் இசையை உணர்ந்து கேட்க பண்ணினா நிச்சயமாக அந்த மன இறுக்கம் என்றது சிறிது நேரத்திலே அது தளர்ந்து விடுறதை நம்ம பார்க்க முடியும். அது நிதர்சனமான உண்மை. இது எப்படி இருக்குதுன்னு அதை சில மாணவர்களுக்கு தொடர்ந்து மன இறுக்கமுள்ள மாணவர்களுக்கும் தரலாம், மன இறுக்கமே இல்லாமல் என்ன லேசாக இருக்கிற மாணவர்களுக்கு தந்தால் 2 பேருக்குமே இதனுடைய பலன் கிடைக்கும் தான். ஆனால் மன இறுக்கம் இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம இசையை கொடுத்தோமான அவங்க அடுத்த பீரியடு, அடுத்த நெக்ஸ்ட் வகுப்பு வரும் இல்லையா, இப்போ இது கணக்கு பீரியட்னு வைங்க, இந்த கணிதம் முடிஞ்ச உடனே அடுத்தது ஒரு அறிவியல் வருது, இல்லைன்னா ஒரு புவியியல் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் வராங்கன்னா அந்த புவியியல் பாடத்தில் அவங்க சிறப்பான கவனத்தை செலுத்த முடியும். ஏன்னு சொன்னால் மனம் இறுக்கம் போகணும் என்று சொன்னால் இசை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. எங்கெல்லாம் வகிக்கும் அப்படின்னு சொன்னால் வகுப்பறையில் இருக்கிற மன இறுக்கத்தை போக்கும். அப்புறம் ஹோம் ஃப்ரண்ட் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸில் செய்யும்போது அந்த ஹோம் மேக்கருக்கு இருக்கிற மன இறுக்கத்தை போக்கும். மன இறுக்கம்ன்றது அந்த வார்த்தை எல்லாருக்கும் பொது தான். எதுக்காக வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது, மன இறுக்கத்துக்கு யார் காரணம், எது முக்கியமான செயல், நம்மளுடைய எண்ண ஓட்டங்களில் காரணமா இல்லை நம்மளோட பழக்க நடத்தையில் காரணமா, எதனால நம்மளுக்கு மன இறுக்கம் வந்தது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த செயல்முறைகளை கைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இசையும் நம்ம தொடர்ந்து கேட்டால் அந்த மன இறுக்கத்துலேருந்து நம்ம எளிமையாக வெளியில் வர முடியும் அப்படின்றது தான் ஒரு சிறப்பான கருத்து. அதை இந்த பதிவில் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.